அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு 5வது வீடு, வீடு என்பதை பாவம் என்று சொல்வோம். அந்த 5வது வீடு உங்களுக்கு அமையும் லக்ன புள்ளியிலிருந்து எந்த நட்சத்திரத்தில் அமைகின்றதோ அதை பொறுத்து அந்த வீட்டின் காரகங்கள், அந்த நட்சத்திரத்தின் தன்மை அனைத்தும் உங்களுக்கு என்ன செய்கிறது என்பதை, அந்த வீட்டில் உள்ள உபநட்சத்திரம் உங்களுக்கு எந்த கிரகமாக அமைந்தால் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பார்க்க போகிறோம். இப்பொழுது 5ஆம் பாவம் என்றாலே முதலில் உணர்வுபூர்வமான விஷயங்களை கூறக்கூடியதுதான் 5ஆம் பாவம். ஆதலால் இந்த இடத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாகவும், உங்கள் நண்பனாகவும், தோழனாகவும், அண்ணனாகவும், என் சகோதரிகளுக்கும், என்னுடைய தாய்மார்களுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த 5ஆம் பாவம் என்பது லக்னத்திற்கு 5வது வீடு. இப்பொழுது பாருங்கள், மேசத்தில் லக்னம் என்று வைத்துக்கொள்வோம். பொதுவாக மேசம் லக்னம் லா என்று போட்டிருக்கும். உங்களுக்கு லக்னம் எது என்று எனக்கு தெரியாது. லக்னம் என்பது உயிர். இது 1வது வீடு தலை என்று கூறுவோம். அடுத்து 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு. இதுவே உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் துலாம் லக்னமாக இருந்தால் இது 1வது வீடு, 2வது வீடு, 3வது வீடு, 4வது, 5வது வீடு. கும்பம் 5வது வீடாக அமையும். இப்போது உங்களுக்கு மேசத்தில் லக்னமாக வைத்து 5வது வீடு சிம்மம். இந்த சிம்ம ராசியில் 5வது வீடு உபநட்சத்திரங்கள் அமைந்தால் 9 கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்களை செய்யும் என்பதை பொதுவான பலன்களை நாம் முழுமையாக பார்ப்போம். இப்பொழுது பொதுவாக ஒரு 5வது வீட்டில் இருக்கும் கிரகத்தை வைத்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் கிரகங்கள் 2.5 வருடம், 45 நாள், 1 மாதம் வரை இருக்கும். அந்த 1 மாதம், 2.5 வருடம், ஒரு வருடம் இருக்கக்கூடிய குரு பகவான் 1 வருடத்திற்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளுக்கும் குரு அங்கே தான் இருப்பார், சனி அங்கே தான் இருப்பார். ஆதலால் அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திரத்தில் பிறக்கின்றீர்கள் என்பது மிக மிக முக்கியம். அதனால் இந்த லக்னத்திற்கு 5வது வீட்டில் என்ன நட்சத்திரம் உள்ளது இப்பொழுது பாருங்கள். இந்த வீடு சிம்ம வீடு, முதலில் சூரியனுடைய வீடு. இந்த ராசி ஸ்திர ராசி. இப்பொழுது இந்த ராசியில் சூரியனுடைய வீடாக அமைந்து இங்கே மகன் நட்சத்திரம் இருக்கின்றன. 1, 2, 3, 4 பாதங்கள். பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதம். மொத்தம் 9 பாதங்கள் இருக்கின்றன. இப்பொழுது இது 5ஆம் வீடாக அமைகிறது. 5ஆம் வீடு என்பது குழந்தை பாக்கியத்தை குறிக்கும். நம்முடைய பூர்வ புண்ணியத்தை, நாம் செய்த நல்வினை தீவினையை குறிக்கும். காதல் உறவுகளை குறிக்கும். ஆழ்ந்த அறிவு, சமயோஜித புத்தி அதை குறிக்கும். கலைகளில் ஆர்வம், ஆன்மீக விஷயங்கள், கமிஷன் தொழில்கள், சினிமா துறை. நான் உங்களுக்கு குறிப்பாக சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். இன்னும் நிறைய இருக்கின்றன. இவையெல்லாம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம வாழ்க்கையில் இதில் தொழில் ரீதியாக என்ன அமையும்? இதில் வருமானம் வருமா? பூர்வ புண்ணியம் என்று மட்டும் சொல்லக்கூடாது. குழந்தை பாக்கியம் என்பது இந்த வீடு தான். அப்படி என்றால் இந்த 5வது வீடு உங்களுக்கு பாருங்கள், இங்கே சிம்ம ராசி என்று உள்ள இந்த இடத்தை பெரிய இடமாக உங்களுக்கு எழுதியிருக்கின்றேன். ஏனென்றால் அங்கே எழுத முடியாது. அதே சிம்ம ராசி இது. 5ஆம் பாவம் சூரியனுடைய வீடு சிம்ம ராசியை. இப்பொழுது பாருங்கள், நட்சத்திரம் என்பது மக நட்சத்திரம். ஆனால் மக நட்சத்திரத்தில் என்பது கேதுவின் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம். இப்பொழுது இந்த மக நட்சத்திரத்தில் நீங்கள் கேதுவின் உபநட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு பிறகு 3 நிமிடம் கழித்து பிறப்பவர் சுக்கிரனின் உபநட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். நீங்கள் பிறந்த கேதுவாக இருந்தால் உங்களுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து பிறப்பவர் ராகுவின் அல்லது குருவின் உபநட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். இப்படி இந்த 9 உபநட்சத்திரங்கள் 4 பாதத்தில் அமைந்திருக்கின்றன. கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என்று. அதே போன்று பூர நட்சத்திரத்தில் 9 உப நட்சத்திரங்கள் உள்ளன. இதுவும் 4 பாதமாக அமைகிறது.
இங்கே உங்கள் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் என்ற நட்சத்திரங்கள் உப நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதே போன்று உத்திர நட்சத்திரம் என்றால் சூரியனின் நட்சத்திரம். ஆதலால் இங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த 4 உப நட்சத்திரம் இங்கே உள்ளன. 9, 9, 18, 18 ஒரு நாளும் 22 உப நட்சத்திரங்கள் இந்த வீட்டில் உள்ளன நண்பர்களே. இதில் நீங்கள் எந்த உப நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அந்த கிரகத்தின் ஆதிக்கம்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் இவை அனைத்தையும் தரப்போகிறது. இப்பொழுது அதை பற்றி நாம் பார்ப்போம். பூர்வ புண்ணியம் என்றால் என்ன? நாம் கடந்த பிறவில் செய்த வினைகள், நல்வினைகள், தீவினைகள். அதே போன்று புத்திர பாக்கியம் என்பது குழந்தை பிறப்பு, குழந்தைகளின் சுகம் மற்றும் அவர்களின் எதிர்காலம். அதே போன்று காதல் உறவுகள் என்பது மனதிற்கு பிடித்த காதல் மலர்வது, ஈர்ப்பு மற்றும் சிற்றின்பம் இவை குறிக்கும் முக்கியமான வீடு. அதனால்தான் கூறின உணர்வு பூர்வமான வீடு. இன்னைக்கு நாம் ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா மனசு வேதனைப்படுது. நம்ம நினைக்க மாதிரி நடக்கலைன்னா மனசு வேதனைப்படுது. ஒரு பொருள் கிடைச்சோடனே சந்தோஷப்படுறோம். இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். ஒரு ஏழை விவசாயிக்கு அல்லது ஒரு ஏழை மாணவனுக்கு 10,000 ரூபாய் கிடைத்துவிட்டால் அவர் சந்தோஷப்படுகிறார். அதே நேரம் பெரிய மில் அதிபருக்கு அவருக்கு 1 கோடி ரூபாய் கிடைத்தால் சந்தோஷப்படுகிறார். இங்கே 10,000ம் 1 கோடியும் தான் வித்தியாசம் ஒழிய இருவரும் சந்தோஷப்படுவது என்பது அவர் உடலில் உள்ள உணர்வு பூர்வமான விஷயம் என்பது சமமானது. அதற்கு உயர்வு தாழ்வே இல்லை. ஆனால் இந்த சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இதில் அறிவுக்கூர்மை, ஒருவரின் ஆழ்ந்தறிவு என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் தன்மை, சமயோஜித புத்தி மற்றும் கலைகளின் ஆர்வம் அனைத்தும் இதிலே உள்ளது. அதே போன்று திடீர் அதிர்ஷ்டம். நாம் முன்பிறவில் செய்த கர்மா, நல்ல வினைகள் செய்திருந்தால், நல்ல கர்மாக்களிலிருந்து நாம் விடுபட்டு வந்தால், இந்த பிறவில் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட், ரேஸ் போன்றவற்றில் பண லாபம் கிடைக்கக்கூடிய வீடும் இதுதான். அதே போன்று கமிஷன் துறையில் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் என்று உழைத்து ஒருவன் சம்பாதிக்கின்றான். அதே கமிஷன் பெறுபவர் ஒருவரிடம் பேசி இன்னொருவரிடம் அதை சொல்லி, இதில் இந்த விஷயம் இருக்கின்றன, இதை நான் சரி செய்து தருகிறேன், உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா என்று இருவரிடம் பேசி அந்த இடத்தை முடித்து கொடுத்தால் அவருக்கு 10 நிமிடம் பேசுவார். அது 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 1 மாதம் ஆகலாம். ஆனால் கமிஷன் தொகை என்பது அந்த எடுத்துக்கொண்ட தொழிலை, வேலையை பொறுத்து 50,000ஆகவும் இருக்கலாம், 5 லட்சமாகவும் இருக்கலாம். அப்படி உடல் உழைப்பு இல்லாமல் பணத்தை ஈட்டக்கூடிய ஒரே பாவம் இந்த 5வது வீடு. அந்த உடல் உழைப்பு இல்லை என்பதை சுட்டுக்காட்டத்தான் இந்த அளவுக்கு நான் கூறுகின்றேன் நண்பர்களே. இப்பொழுது இந்த வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் உபநட்சத்திரமாக 9 கிரகங்கள் எது வந்தால் பார்ப்போம். இப்பொழுது கேது பகவான் உபநட்சத்திரமாக வந்தால் எப்படி இருப்பார்? கேது பகவான் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு விஷயத்தில் ஆழமாக போய் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு மந்திரத்தை இஷ்ட தெய்வத்திற்கு ஜெபித்து வந்தால் மிக எளிதாக இவர்களுக்கு மந்திர சக்தி கைகூடும். உள்மன உணர்வு, நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியும் சக்தி அல்லது உள்ளுணர்வு இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். இங்கே கேது இருக்கின்றன. கேது உபநட்சத்திரம் இங்கே இருக்கிறது. அதே போன்று இங்கேயும் சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது நட்சத்திரம் இங்கே இருக்கின்றன. இந்த உத்தர நட்சத்திரத்தில் கேது இல்லை. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு மட்டும் இருக்கின்றார்கள். அதே போன்று கேது என்றால் சுருங்குதல் அல்லது தடைபடுதல் என்ற ஒரு செயலை குறிக்கும். கேது என்பது குழந்தை பிறகு முக்கிய பங்கு வகிக்கும் அணுக்கள் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த முறையாக வைத்தியம் பார்த்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். குழந்தை பிறப்பில் சில மருத்துவ தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கேது நின்ற நட்சத்திரநாதன் உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் இவை அனைத்தும் சரியாகி உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு சாதகமாக அமையும் நண்பர்களே. அதே போன்று பிறக்கும் குழந்தைகள் கேதுவாக இருந்தால் ஆன்மீக நாட்டம் உடையவர்களாகவும் உலக விஷயங்களில் பெரிய பற்று இல்லாதவர்களாகவே அவர்கள் அதீத புத்திசாலியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் மற்றும் உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் சிறிது ஏமாற்றங்கள் ஏற்படும். ஏனென்றால் அவர்தான் ஞானகாரகன் அல்லவா.
ஆதலால் அதில் சில ஏமாற்றங்கள் ஏற்படும். உங்களை அதில் சிக்க வைத்து, அதில் சில விஷயங்களை உங்களை உணர வைத்து, உங்கள் சித்தத்தை தெளிய வைத்து, உங்களை ஞான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியவர் கேது. அவ்வளவுதான். அது நன்மைக்கே. ஆழ்ந்தறிவு என்பது இந்த வாழ்க்கைக்கு நாம் சம்பந்தமில்லாத விஷயங்கள் அதிகமாக யோசிப்போம். அது இந்த கேது செய்வார். வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத விஷயம் என்பது என்ன? லௌகீக வாழ்க்கையில் நாம் ஈடுபடும் உடல் சுகத்திற்காக போகக்கூடிய வாழ்க்கையை விட்டுவிட்டு நிலையான வாழ்க்கை என்ன என்பதை பற்றி யோசிக்க வைப்பார். வேதாந்தம், தத்துவம் போன்ற துறையில் பெரிய அளவில் சாதிக்க முடியும் கேதுவாக இருந்தால். அதே போன்று சூதாட்டம், லாட்ரி, ரேஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு பெரிய அளவில் ஆர்வம் இருக்காது. ஒருவேளை ஆசைப்பட்டு இறங்கினாலும் அங்கே ஏமாற்றமே மிஞ்சும். எனவே குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பது அவர்கள் தவிர்ப்பது நல்லது நண்பர்களே. ஒரு அபாரமான தந்திர குணம் இவர்களிடம் இருக்கும். அதை பயன்படுத்தும் விதத்தில் பயன்படுத்த வேண்டும். இவர்களால் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்திர கலைகள், கண்கள் வழியாக ஏமாத்துகிற வித்தைகள், இதையெல்லாம் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும் இவங்களால. மாயாஜாலம் பண்ணுறாங்க, மேஜிக் ஷோ பண்ணுறாங்க. இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஒரு கதையை சொன்னால் அந்த கதையில் கூட நிறைய தந்திரங்களை, டியூஸ்டுகளையும் வச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க. சட்டவிரோதமான கமிஷன் ஏஜென்ட் வேலைகள், அதாவது மறைமுகமாக நடக்கக்கூடிய டீலிங்குகள் மூலம் பணம் சம்பாதிக்கும் யோகம் வந்து சேரும். அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சில தவறான விஷயங்கள், அதாவது போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் ரகசிய பெண் புரோக்கர்கள் மூலம் நடக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட் வேலையெல்லாம் இந்த கேதுவின் காரக தத்துவங்களில் அமையும். அதனால் நாம் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். கேது நின்ற நட்சத்திரம் இதை தடுத்து, அது நின்ற உபநட்சத்திரம் சிறப்பாக இருந்தால் அது மாற்றம் ஏற்படும். கேது அதாவது பிறருக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு ஒரு ஆசிரியராக இருப்பார்கள் இவர்கள். அது ஆன்மீகத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவார்கள். இந்த மாந்திரிகம் செய்கிறவங்க, பில்லி சூனியம், ஏவல் சொல்லக்கூடிய அமானுஷ கலைகளை தெரிந்து வைத்திருப்பார்கள் இவர்கள். பார்க்க ரொம்ப அப்பாவியே தெரிவாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஒரு சூழ்நோக்கத்தோடு, ஒரு தந்திரமான திட்டத்தோடு தான் செயல்படுவாங்க. திரைமறைவில் காய்களை நகர்த்தும் தந்திரம் உங்களுக்கு கைவந்த கலை. இதுதான் கேது. இப்பொழுது உங்களுக்கு சுக்கிரன் நட்சத்திரமாக அமைந்து, கேதுவோ சுக்கிரனோ நட்சத்திரமாக அமைந்து, அதில் உள்ள சுக்கிரன் உபநட்சத்திரமாக அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஆசை, அழகு, அன்பு, சுகபோகங்களை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இயல்பாகவே கலைகள் மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு. சினிமா பார்க்குறது, பாட்டு கேட்குறது, இசை கற்றுக்கிறது, ஓவியம், ஏதோ ஒரு கலை இவங்களுக்குள்ள ஒரு ரத்தத்தில் ஊறி போயிருக்கும். ரசனை ரொம்ப அலாதியாக இருக்கும். மற்றவங்க சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்தில் கூட அவங்க ஒரு அழகான விஷயத்தை தேடி பிடிச்சு ரசிப்பாங்க. வாழ்க்கையில் காதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு காவியமாக மலரும் இவங்களுக்கு. இவங்க காதலிக்கிறவங்களுக்கும் சரி, உங்களை காதலிக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப அழகானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட அன்பு ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு வசீகர தன்மை இருக்கும். பேசுகிற பேச்சு, பழகும் விதம் எல்லோரும் ரொம்ப சுலபமாக கவர்ந்திடும். உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடித்து போகும். டிசைன், ஆர்கிடெக்ட், ஃபேஷன், சினிமா, மீடியா அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளில் இவர்களால் ரொம்ப சுலபமாக சாதிக்க முடியும். கலை சார்ந்த கற்பனை திறன் மற்ற யாருக்குமே வராது. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திறமை அதிகமாக இருக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகளில் ரொம்ப அழகாகவும் அறிவுக்கூர்மையோடும் இருப்பாங்க. பெண் குழந்தைகள் பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைகள் மூலம் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். நல்ல ஆடம்பரமான கார்கள் போவது, பிராண்டட் துணிகளை உடுத்துவது, நல்ல வாசனை திரவியங்கள் பயன்படுத்துவது, எப்போதும் உங்களை ரொம்ப அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணி ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழத்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் உணர்வுபூர்வமான வீடு 5ஆம் வீடு என்பது, அதற்கான வசதிகள் உங்களை தேடியும் வரும். அவங்க இருக்கிற இடமே ரொம்ப அழகாக, நீட்டாக, நல்ல நறுமணத்துடன் இருக்கும். நடிப்புத்துறை, நாடகத்துறை அல்லது இசைத்துறை இதில் உச்சத்தை தொடுவாங்க. சில கிரகங்களோடு சேரும்போது சினிமாவில் ஆபாச காட்சிகள், கவர்ச்சியாக நடிப்பது, ஏன் விபச்சாரம் போன்ற தொழிலில் ஈடுபாடு அதிகம் இருக்க செய்யும் இந்த சுக்கிரன். பெரிய பெரிய வித்வான்கள், உலக புகழ்பெற்ற ஜோதிடர்கள், மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர்கள் ஆகிறதுக்கு இந்த 5ஆம் பாவம் ரொம்ப அவசியம். அது சுக்கிரன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுது நாம் சூரியனை பற்றி பார்ப்போம். இந்த 5ஆம் பாவத்தில் உள்ள சூரியனின் நட்சத்திரம். சூரியன் நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தில் இருக்குது.
பொதுவாக சூரியனால் ஒரு அதிகாரம், கௌரவம், ஆளுமை திறனை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சூரியன் நம்ம ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தோட உபநட்சத்திரமாக அமைந்தா இயல்பாகவே ரொம்ப கம்பீரமான தோற்றமும் யாருக்கும் தலைவணங்காத நேர்மையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒரு தனித்துவமான நிர்வாக திறமையும் உங்ககிட்ட இருக்கும். ஒரு கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும் குணம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும். மற்றவங்களை அதிகாரம் செய்கிறதுல இவங்க ரொம்ப கில்லாடியாக இருப்பாங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகளில் அதிக அறிவாளியாகவும் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தையும் ஆண் குழந்தைகளும் பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைகள் மூலம் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் கௌரவம் சேரும். அறிவுத்திறன் ரொம்ப நேர்மையாக இருக்கும். அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நேராக பேசி முடிப்பார்கள். தவிர அவங்கக்கிட்ட அந்த சூதுவாதி எண்ணம் எல்லாம் இருக்காது. அரசாங்க அனுகூலம் ரொம்ப எளிதாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும். சிவபெருமானை அல்லது சூரிய பகவானை வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் பெரிய யோகங்கள் தேடி வரும். நண்பர்களே, சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கும் மனிதர்கள் தொடர்பும் உங்களுக்கு மிக சுலபமாக அமையும். சமுதாயத்தில் எப்பயுமே ஒரு ராஜமரியாதையோடு கௌரவத்தோடும் வாழக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. 5ஆம் பாவம் குழந்தையை குறிக்கும். சூரியன் என்பது உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அடிக்கடி அபாயசனாகும் அமைப்பும் உண்டாகும். குழந்தைக்கு தடை தாமதம் ஏற்படுத்தும். அரசாங்கத்தால் நிறுவப்படக்கூடிய பெரிய பெரிய ஆலயங்கள், அரசு விழா மண்டபங்கள், அரசாங்கம் நடத்தக்கூடிய பிரமாண்டமான கலை விழாக்கள் உங்களுக்கு பெரிய பெரிய ஈடுபாடும் தொடர்பும் அதில் இருக்கும். அந்த இடங்கள் மூலம் இவர்களுக்கு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும். இவங்களோட சிந்தனை எல்லாம் ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் போலத்தான் இருக்கும். சமூகத்தில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் தொடர்பு ரொம்ப சுலபமாக அமையும். அரசாங்கத்தோட கலைத்துறை சார்ந்த இலாக்காக்கள் அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்த இலாக்காக்கள் அனைத்திலும் தொடர்பு இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். புத்திசாலித்தனத்தை முழுசாக பயன்படுத்தி விளையாடக்கூடிய சதுரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய செஸ் விளையாட்டில் ரொம்ப கில்லாடியாக இருப்பீங்க. ராஜதந்திரம் இந்த சூரியன் மூலம் உங்களுக்கு ரொம்ப இயல்பாக வந்துடும். அதனால சூரியன் தான் ராஜா அப்படின்னு சொல்கிறது. இப்படி சந்திரனுக்கு போவோம். சந்திரனாலே அது மனம், வேகம், அலைபாயுதல் மற்றும் கற்பனை திறன் குறிக்கக்கூடிய கிரகம். ரொம்ப ரசனை உள்ளம் கொண்டவர்கள். இவர்களுக்கு ஏதோ ஒரு கலையாரும் ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கும். கண்டுபிடிக்கவே முடியாது. மனசு ரொம்ப மென்மையானதாக இருக்கும். அடுத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து இவங்களால் தாங்கிக்கவே முடியாது. உடனே இறங்கி உதவி செய்வாங்க. குழந்தைகள் ரொம்ப வசீகரமாகவும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. பெண் குழந்தைகள் பிறகு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைகள் மேலே அவங்க அளவுக்கு அதிகமான பாசமும் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு பயணங்கள் செய்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்கும். நீர்நிலைகள் இருக்கும் இடங்கள், அதாவது கடல், ஆறு, அருவிகள் இருக்கும் இடங்களுக்கு சுற்றுலா போக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் அதீத பாசம் இருக்கும். சில நேரங்களில் அப்படியே விலகி நிற்பீங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மனசு அடிக்கடி மாற்றத்தினால அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்து பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு அபாரமான நடிப்புத்திறமையும் உங்கள்கிட்ட ஒளிஞ்சிட்ருக்கோம். சாதாரண நடிப்பு இல்லைங்க. மக்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய குணச்சித்திர நடிப்பு மற்றும் இளமை துடிப்புள்ள நடிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வரும். நடிகராக இருந்தால் சிறந்த கவிஞர்களாகவும் புதுமை விரும்பிகள் சிந்தனையாளராகவும் இருப்பீங்க. சங்கீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இசைத்துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஞானமும் ஈடுபாடும் இருக்கும். ரொம்ப விரைவான காதல் உறவுகள் ஏற்படும். அதாவது பார்த்த உடனே மலரக்கூடிய காதல், ரொம்ப மகிழ்ச்சியான காதல் உறவுகள் அமையும். எப்பவும் ஜாலியாக இருக்க பிடிக்கும். ஆனால் இந்த மகிழ் மன்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளப்புகள், குழந்தைகள் விளையாடக்கூடிய பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், இதுக்கெல்லாம் அடிக்கடி போவதற்கு, அங்கே நேரத்தை செலவிடுவதற்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப புத்திசாலித்திகளாகவும் சுட்டித்தனமாகவும் இருப்பாங்க. சந்திரனுங்கிறது வேகத்தை குறிக்கும் கிரகம். ஏன்னா ஒரு ராசியில் 2 நாள் இருப்பார், அடுத்த ராசிக்கு வந்துடுவார். அதனால் வேகமாக சுற்றிட்டு வர கிரகம் 9 கிரகங்களும் சந்திரன் தான். அதே போன்று உங்கள் மனமும் சீக்கிரமாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிரிக்கெட் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் சாதிக்கக்கூடிய யோகம் இயல்பாகவே இருக்கும். விளையாட்டு என்பது வேகத்தை கொடுக்கக்கூடியது. இப்பொழுது செவ்வாயை பற்றி பார்ப்போம். செவ்வாய் என்றாலே அது வீரம், விவேகம், அதிகாரம் மற்றும் தன்னிச்சையான செயல்பாடுகளை குறிக்கும். அது பூர்வபுண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவத்தில் அமரும்போது
ஜாதகருக்கு மிகப்பெரிய நெருப்பு போன்ற ஒரு ஆற்றலை கொடுக்கும். புத்தி கூர்மை ரொம்ப வேகமாக ஒரு முடிவையும் டக்குன்னு ரொம்ப தைரியமாக எடுப்பாங்க. குழந்தைகள் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பாங்க. ஆண் குழந்தைகள் பிறக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் ரொம்ப தைரியசாலியாகவும் சவால்களை எதிர்கொள்ளும் ரொம்ப கில்லாடியாகவும் இருப்பார்கள். குழந்தைகள் தீவிரமான காதல் இருக்கும், ரொம்ப தீவிரமான காதலிப்பாங்க. ஆனால் அதே சமயம் காதலில் ஒருவர் ஆதிக்க மனப்பான்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒருதலை பட்ச கலரமாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது தான் என் காதலர் கேட்கின்ற அந்த எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கும். காதலில் சில நேரங்களில் சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்களும் வந்து போகும். விளையாட்டுத்துறை என்று எடுத்துக்கொண்டால் இராணுவம், போலீஸ் அல்லது இன்ஜினியரிங் போன்ற துறையில் இவங்களால் ரொம்ப சுலபமாக சாதிக்க முடியும். சினிமாவில் ரொம்ப ஆபாசமான காட்சிகள் நடிக்கிறது, ஆபாசமான நடனங்கள் ஆடுறது போன்ற விஷயங்கள் தொடர்பு இருக்கும். கிளப்புகளில் ஆடக்கூடிய கேப்ரா டான்ஸ், நம்ம ஊர் திருவிழாக்களில் ஆடக்கூடிய காரகாட்டம் போன்ற தீவிரமான உடற்பயிற்சிக்கு தேவைப்படக்கூடிய கலைகள் சிறப்பாக அமையும் இவர்களுக்கு. விளையாட்டுத்துறையில் மற்றவங்களோட நேருக்கு நேராக மோதக்கூடிய குத்துச்சண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்ஸிங் போன்ற விளையாட்டுகள் இவர்களால் பெரிய அளவில் சாதிக்க முடியும். ஒரு நாத்திகத்தன்மை, அதாவது ஆன்மீகத்து மேலே பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாத ஒரு நிலையும் சில நேரம் வந்து சேரும். ஓவியர், சிற்ப வேலைகள் செய்யக்கூடிய சிற்பியாக அல்லது வர்ண கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்ரிங், கலரிங் ஆர்டிஸ்டாக வர்றதுக்கு இந்த செவ்வாய் தான் முழு காரணம். மேலும் செவ்வாய் பூமிகாரன் என்பதால் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் அவருக்கு உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தோட தொடர்பு வச்சுருந்தால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நிறையா பண்ணுவீங்க. செவ்வாய் என்பதால் பிறக்கும் குழந்தைகளும் சில காம குணங்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. இதுதான் செவ்வாயுடைய காரகம். இப்போ ராகுவை பற்றி பார்ப்போம். பிரம்மாண்டம், விசித்திரம் மற்றும் மாய உலகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. அதாவது கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேறு மதம் அல்லது வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் காதல் வர்றதுக்கு அல்லது வெளிநாட்டை சேர்ந்த மனிதர்களின் காதல் வர்றதுக்கு இந்த ராகு தான் முழு காரணம். இவர்களோட காதல் கதை ஒரு சினிமா மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப விசித்திரமான புத்திசாலித்தனம் கொண்டவர்களாகவும் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தின் ரொம்ப கில்லாடியாகவும் இருப்பாங்க குழந்தைகள். உலகத்தில் இருக்கிற பெரிய கிளப்புகளில் ஆடக்கூடிய ஆட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், பெரிய சூதாட்ட விதிகள் மற்றும் மக்கள் அதிகம் மது அருந்தக்கூடிய பார்பர்கள் போன்ற இடங்கள் தொடர்பு ரொம்ப சுலபமாக கிடைக்கும். பொது இடங்களில் அல்லது திறந்த வெளியில் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு அபாரமான விளையாட்டு திறமையும் இவங்ககிட்ட இருக்குது. மிகச்சிறந்த நீச்சல் வீரராகவே அல்லது ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சாதனைகள் படிக்கக்கூடிய யோகத்தையே இந்த ராகு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் அதிவேகமான சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய விசித்திரமான மனிதர்களாக இருப்பாங்க இவங்க. ஏனென்றால் உணர்வுபூர்வமான வீடு அது. பெண்மோகம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் இவர்களுக்கு. அடுத்து குரு பகவானை பார்ப்போம். குரு என்பது இங்கே இருக்கிறார். அதே போன்று பூர நட்சத்திரத்தில் குரு இருக்கின்றார். இங்கே உத்தர நட்சத்திரத்தில் குரு இல்லை. ஆக இந்த மக நட்சத்திரத்தில் குரு பகவான் உபநட்சத்திரமாக இருக்கின்றார். பூர நட்சத்திரத்தில் குரு பகவான் உபநட்சத்திரமாக இருக்கின்றார். இந்த குருவின் உபநட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள். குரு என்றாலே அறிவு, ஞானம், கௌரவம் மற்றும் தெய்வ பக்தியை குறிக்கக்கூடிய கிரகம். இவர்களோட சிந்தனை எல்லாம் ரொம்ப உயர்வானதாக இருக்குங்க. நேர்மையான மனிதர்கள் சமுதாயத்தில் ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் எப்போதும் இருக்குங்க. நல்ல வழியை காட்டுறதுலையும் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. புத்திரகாரகன் குரு என்பதால் குழந்தைகள் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தையும் நல்ல ஒழுக்கத்தோடும் மாறுவாங்க. குழந்தைகள் மூலம் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய புகழும் பெருமையும் தேடி வரும். இயல்பாகவே ஆன்மீகம், தெய்வ பக்தி ரொம்ப அமைதியான முறையில் அதிகமாகவும் சிந்தனையில் இருக்கும் இவங்களுக்கு. குலதெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா ஆன்மீக பெரியவர்கள் ஆசி இதெல்லாம் உங்களுக்கு சுலபமாக அமையும். கோவில் திருப்பணிகள் செய்து தர்ம காரியங்கள் செய்கிறதுல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக உணர்வுபூர்வமாக யோசிப்பார்கள். 5ஆம் பாவத்து குரு அமைகிறதே பூர்வ புண்ணிய புண்ணியமுங்க. ஜோதிடம், வேதாந்தம், சட்டம் போன்ற துறையில் இவங்களில் மிகப்பெரிய மேதையாக உருவாக முடியும். காதல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்களோட காதல் ரொம்ப கண்ணியமானதாக இருக்கும். எந்தவித வரம்பு மீறல்களும் இல்லாமல்
ரொம்ப தூய்மையான அன்பை இங்கே வெளிப்படுத்துவாங்க. காதலிக்கும் நபரை கல்யாணம் பண்ணிக்க யோகம் ரொம்ப இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது உங்கள் விதி குறிப்பினை பொறுத்து இருக்குது. அடுத்த கட்டமாக உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இவங்களோட தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது சும்மா மேலோட்டமாக இருக்காதுங்க. ரொம்ப தீவிரமாகவும் உண்மையானதாகவும் இருக்குங்க. நடக்க போவதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அந்த விசித்திரமான சக்தி இந்த குரு பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. தினமும் இறைவனை வழிபாடு செய்வது, ஆன்மீக பிரசங்கங்கள் கேட்கறது, இவங்களோட சிந்தனைகளும் எப்பயுமே ரொம்ப உயர்வானதாக இருக்கும். பெரிய ஆன்மீக தலைவர்கள் அல்லது ஆன்மீகம் சார்ந்த அரசியல் தலைவர்கள் முழுமையான தெய்வ அருள் உடையவர்களாக இருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனா அது கண்டிப்பாக கைகூடும். இதுதான் குருங்கிறது. இப்பொழுது சனி பகவானை பற்றி பார்ப்போம். இவங்களோட சிந்தனையெல்லாம் ரொம்ப முயற்சியானதாக இருக்கும். சின்ன வயசில் அவங்க ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர்கள், எதையும் அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. ரொம்ப நிதானமாக யோசிச்சு தான் ஒரு காரியத்தை செய்வாங்க. இவங்ககிட்ட இருக்கிற அந்த பொறுமை தான் மிகப்பெரிய பலமே. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப சின்ன வயசுலேயே குடும்பப் பொருள்களை ஏற்று நடத்தக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க. காதல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட காதல் ரொம்ப அழகான, ஆனால் அதையே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இங்கே காதல் சின்ன சின்ன பிரிவுகளும் தாமதங்களும் வந்து சேரும். யாராவது தீவிரமாக காதலித்து காலம் முழுக்க உங்களுக்காக காத்திருக்கும் அந்த வைராக்கியம் இவங்கக்கிட்ட இருக்கும். இவங்களோட அன்பு ரொம்ப உண்மையானதாகவும் இருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. பழங்கால கலைகள், வரலாற்று தொல்பொருள் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்களுக்கு ரொம்ப சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஆரம்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் தடைகளும் பார்த்துருக்கலாம். ஆனால் 30 வயசுக்கு மேலே இவங்களோட உழைப்பால் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவாங்க. சனி பகவான் கொடுக்கும் யோகம் என்றைக்குமே அழியாதுங்க. நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ரகசியங்கள் நடக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. காதல்ங்கிறது தன் தரத்திற்கு தகுதிக்கும் கீழ்ப்பட்டவர்கள் ஏற்படக்கூடிய காதலாகவும் அமையும். சில சமயம் பொய்யான காதலாகவும் இருக்கும். உலகத்துக்கு மேலே பெரிய பற்று இல்லாமல் திடீர்னு சந்நியாசம் போகக்கூடிய நிலையும் இவங்களுக்கு வந்து போகும். ஏனென்றால் உணர்வுபூர்வமான வீடு 5வது வீடு என்பது. கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான திறமை இருக்குங்க. ரொம்ப சோகமான கதைகள், சோகமான கேரக்டரில் நடிக்கிறது, அல்லது மக்கள் மத்தியில் ஒரு அருவருப்பான நடிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லன், வக்ரமான கதாபாத்திரங்கள் நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இருக்கும். பெண்கள் ஜாதகத்தில் அவங்களோட மாதவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சில மருத்துவ பிரச்சனைகள் வரும், வந்து சேரும். ஆன்மீக பணி, பெரிய பெரிய பழங்கால குளங்களில் காவல் காக்கக்கூடிய காவல் காத்தல் போன்ற புண்ணியமான வேலைகள் செய்வதற்கு இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு முழு காரணமாக வைக்கிறார். நண்பர்களே, இப்பொழுது புதன் பகவானை பார்ப்போம். புதன் அப்படி எடுத்துட்டாவே பிறக்கக்கூடிய குழந்தைகளில் ரொம்ப அறிவாளியாகவும் கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்து விளங்குறவங்களும் இருப்பாங்க. குழந்தைகள் மூலம் இவர்களுக்கு பெரிய பெருமைகள் வந்து சேரும். ஒரு விஷயத்தை ரொம்ப நுணுக்கமாக காப்பாற்றுவாங்க. கணிதம், கணினித்துறை, எழுத்துத்துறை, ஜோதிடம் மற்றும் தரகு வேலைகள் இவர்களால் மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும். காதல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஒரு புதுமை இருக்கும். காதலிக்கிறவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. கடிதங்கள் எழுதுவது, மெசேஜ் அனுப்புவதுன்னு தன்னோட காதலை ரொம்ப அழகாக மாற்றிடுவாங்க. புதுசாக கற்றுக்கிறது ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் இவங்ககிட்ட இருக்குங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மற்றும் கமிஷன் ஏஜென்ட் போன்ற துறைகளில் ரொம்ப நுணுக்கமாக செயல்பட்டு லாபம் ஈட்டுவாங்க. இவங்களோட பேச்சை கேட்கவே ஒரு தனி கூட்டம் எப்போதுமே இருக்கும். ஒரு அபாரமான கலைஞானம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு இவங்ககிட்ட. இங்கே வெறும் கலைஞர்கள் மட்டும் இல்லைங்க, கலைகளை மற்றவங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஆசிரியர்களாகவும் இசைக்கருவிகளை மீட்டு தரதில் இவங்க ரொம்ப கில்லாடியாகவும் இருப்பாங்க. பாடக்கூடிய பாடல்கள் வெறும் சத்தமாக இல்லாமல் ரொம்ப கருத்தாளமிக்க பாடல்களாக இருக்கும். இவங்களோட குரல் வளம் மக்கள் மனசை அப்படியே சுண்டி இழுக்குங்க. மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள், வயிறு ஒழுங்க சிரிக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் இவங்க தான். சிரிப்பு நடிகர்கள் அல்லது நகைச்சுவை ததும் பேசக்கூடிய மேடை பேச்சாளர்கள் சமுதாயத்தில் பெரிய அளவில் பெரிய அளவில் பிரபலமாயிடுவாங்க. அறிவுத்திறன் ரொம்ப புனிதமாக இருக்கும். பெரிய பெரிய வேதங்களை கற்றுக்கிறதுலையும்
அந்த வேதங்களை மற்றவங்களுக்கு கற்பிக்கிறதுலையும் ஒரு ஆசிரியராகவும் இருப்பாங்க, மிகப்பெரிய வித்வான்களாகவும் இருப்பாங்க. இவர்கள் கைவண்ணத்தில் உருவாக்கக்கூடிய ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் எல்லாம் உயிரோட்டம் இருக்கும். நுணுக்கமான சிற்பக்கலைகள் இவர்களால் பெரிய சாதனைகள் படைக்க முடியும். கமிஷன் ஏஜெண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தரகு வேலைகள் அபாரமான லாபம் கிடைக்குங்க. ஒரு பாவம்னு எடுத்துக்கிட்டா அந்த பாவத்துக்குள்ளே என் தொழில் இருக்குது, பேச்சு இருக்குது. ஒரு பாவத்துக்குள்ளே 12 பாவம் இருக்குங்க. அதனால் நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பொதுவான காரங்களை கிரகங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். இது பூரா உங்களுக்கு தனித்தனியான வீடியோவை அடுத்தடுத்து போட போகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக, என்னை நண்பனாக என்னை ஏற்றுக்கொண்ட 1500க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்கள் அவருடைய ஆதரவை பெற்றிருக்கின்றேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. என்னுடைய சகோதரர்களும் என்னுடைய சகோதரிகளும் பெரியோர்களும் அனைவருக்கும் இனி சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.